அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 223, 224 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் ஆரம்பித்த அந்த ஒரு சண்டை இந்த ஒரு எபிசோடில் கண்டினியூ ஆகுதுங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்லேருந்து ஒருத்தன் வந்தான்ல, லின்ஃபங்கோட அப்பா ட்ரெஷர்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு அவனுக்கும் லின்ஃபங்க்கும் சண்டை அப்படிங்கிறது நடக்குது. இவன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கான். வேறு ஏதாவது ஆப்போனண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக அவன் ஜெயிச்சிருப்பான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இவன் சண்டை போகிறது லின்ஃபங் கிட்ட. இவன்கிட்ட காட் ஸ்வாட் இருக்கா, இவருக்கு அந்த ஸ்வாட் வேறு வேணுமா, அதுக்கும் சேர்த்து சண்டை அப்படிங்கிறத போட்டுக்கிட்டு இருக்காப்புல. ஆக்சுவலாக இவங்க சண்டை போடும்போது இவங்க தாத்தா பார்க்குறாருல, அவர் என்ன நினைக்கிறாரு, ஐயோ இவன் தோற்று போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், டிராகன் ஸ்கேல்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தி இவனுக்குள்ளே அந்த பிளாக் டிராகன் இருக்கு இல்லையா, அதை வெளியில் கொண்டு வந்து ஒரே அடி தான் மனுஷன் மொத்தமாக செத்து போயிட்டான் அந்த இடத்துல. லின்ஃபங்கோட அங்கிள் பார்க்குறாரு, ஏன்னா செத்து போனவன் ஹெவன்லி ஸ்பேன் லெவல் 9 இருந்தான், என்னடா அசால்ட்டாக சாகடிச்சிட்டான் அப்படின்னு பார்க்குறாப்புல. இப்போ இவங்க தாத்தா பார்க்குறாரு, டே ஷாவுத்தியன் பாத்தியாடா, உன் பையன் நல்லா வளர்ந்துட்டான், ஃப்யூச்சரில் காட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த கிளானை காப்பாற்றணும்னு ஒருத்தன் வந்தான்ல, அவனை அந்த பறவை கூப்பிட்டு வருது. லின்ஃபங் வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவனுக்கு அடிபட்டுருக்கு இல்லையா, ஸோ லின்ஃபங் என்ன பண்ணுறான்னா அவனை ஹீல் பண்ணுறான். இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துலேருந்து ஸ்பிரிச்சுவல் லிக்விட் கொண்டு வந்தானா அதை யூஸ் பண்ணி ஹீல் பண்ணுறான். வந்தவன் என்ன சொல்கிறான், உங்கள் அப்பாவுடைய உதவி மட்டும் இல்லை அப்படின்னா இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறதுக்கே வாய்ப்பு கிடையாது. நான் வந்து அந்த நன்றி கடனை தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காண்டினென்ட்டுக்கே வந்தேன். கடைசியாக பார்த்தா நீ என்னை காப்பாற்ற வேண்டியதாக போச்சு அப்படிங்கிறான். இவங்க முழிக்கிறாங்க, என்னடா அப்பாவை பற்றி பேசுகிறானே, சரி வாப்பா உள்ளுக்குள்ளே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் டொமைன்லேருந்து வந்திருக்கான். இவனோட பேருமே வந்து பார்த்தீங்கன்னா லின்ல தான் ஆரம்பிக்குது. அதாவது 9000 வருஷத்துக்கு முன்னாடி டீமன்ஸ் அட்டாக் பண்ணாங்க இல்லையா, அப்போ ஒரு சில குரூப் வந்து ஸ்பிரிச்சுவல் டொமைனுக்கு போனாங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஒரு வம்சாவழியை சேர்ந்தவனா இவன். ஸோ 18 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கு, இவங்க அப்பாவை எல்லா கிளான்ஸும், அதாவது பெரிய பெரிய கிளான்ஸ் இருக்கும்ல, அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அங்கே காட் அபிஸ்னு ஒரு இடம் இருக்குது, அந்த ஒரு அபிஸ்குள்ளே துரத்தி விட்டுருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் மனுஷன் வந்து வெளியிலேயே வரவே இல்லை. அந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. இப்போ இந்த காண்டினென்ட் வந்து ஆபத்தில் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே இவன் என்ன பண்ணியிருக்கான், இங்கே வந்திருக்கான். எல்லாருமே வந்து ஸ்பிரிச்சுவல் டொமைனுக்கு கொண்டு போகலாம், ஏன்னா அங்கே இருந்தால் சேஃபாக இருக்கலாம் இல்லையா, அதுக்காக வந்திருக்கான் இவன். இவங்க கிளான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏன்ஷியன்ட் டைமில் ரொம்ப பெரிய ஒரு கிளானாக இருந்திருக்கான். ஆக்சுவலாக வாய்ட் காட்ஸ் எல்லாமே இருந்திருக்காங்க இவங்க கிளானில். ஆனால் இப்போ வந்து யாரும் பெருசாக இல்லை போல தெரியுது. இவங்க அப்பா ஸ்பிரிச்சுவல் டொமைனுக்கு வந்தப்போ அங்கே இருக்க எல்லா ஜென்ரேஷனையும் போட்டு செம்ம அடி அடிச்சிருக்காரு போல தெரியுது. ஸோ இவனை அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சிக்கல்லேருந்து காப்பாற்றி கத்தி சண்டைலாம் போகிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால தான் இவன் பார்த்தீங்கன்னா அந்த நன்றி கடனை தீக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கான். அதான் லின்ஃபங் கேட்குறான், அது எந்த கிளான் அது, எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த ஸ்பிரிச்சுவல் டொமைனில் இருந்த பெரிய பெரிய தலைங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இந்த ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கு. இவன் என்ன சொல்கிறான், எவன்லாம் எங்கள் அப்பா மேலே கையை வச்சானோ ஒருத்தனையும் விடமாட்டேன்டா அப்படிங்கிறான். அதாவது லிஸ்ட்டு போட்டு தூக்க போகிறேன் அப்படிங்கிறான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, வேணாம் அவசரப்படாத, அவங்க கிளானில் எல்லாமே காட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா நிறைய முறை அந்த ஒரு அபிஸ்குள்ளே போயிட்டு வந்திருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அவர் உயிரோட தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஸோ லின்ஃபங் கேட்குறான், சரிடா எங்கள் அப்பாவை தேடுறதுக்கு வேறு யாராச்சும் போகிறாங்களா அப்படின்னு கேட்டால், ஐயோ உள்ளுக்குள்ளே போகிற அளவுக்கு நாங்கள் யாரும் ஸ்ட்ராங் கிடையாது அப்படிங்கிறான். ஆனால் லின்ஃபங் வந்து அவங்க தாத்தாக்கு ப்ராமிஸ் பண்ணுறான், நீ கவலைப்படாத தாத்தா, நான் போய் அப்பாவை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிறான். இப்போ இந்த பையன் என்ன சொல்கிறான், இங்கே வந்து ரொம்ப ஆபத்தாக இருக்குது, நீங்கள் எல்லாரும் என் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த தாத்தா என்ன சொல்கிறாரு, எப்பா நான் இங்கே தான் வளர்ந்தேன், நான் இங்கே தான் இருப்பேன், நான் வரல, ஆனால் போகிறவங்கள நான் தடுத்து நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். லின்ஃபங் என்ன சொல்கிறான், நான் இங்கே வந்ததே வந்து டீமன்ஸ் கிட்ட சண்டை போகிறதுக்கு தான், ஸோ நானும் வரல அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இப்போ டீமன்ஸில் காட் லெவலில் யாராவது இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது, நம்மளால் சண்டை போட முடியாதே அப்படிங்கிறான். ஆனால் லின்ஃபங் என்ன சொல்கிறான், இது நம்முடைய வீடு, நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்தன் வந்து நம்ம மேலே கை வைக்கிறான்னா அவனை சும்மா விடக்கூடாது, வரட்டும் வச்சு செஞ்சிடலாம் அப்படிங்கிறான். இப்போது அவங்க அங்கிள் என்ன சொல்கிறாரு, இந்த டேலண்டட் பீப்புள் இருப்பாங்கல்ல, அதாவது ஃபியூச்சர் ஜென்ரேஷன், அவங்கள மட்டும் நம்ம என்ன அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவுக்கு வந்தாச்சு. அடுத்து லின்ஃபங் என்ன பண்ணுறான், அடுத்த சம்பவத்தை பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த காட்ஸ் டூம்குள்ளே போயிட்டு இந்த காட் வெப்பன்ஸ்லாம் செய்ய தெரிஞ்ச ஒரு ஆளாக செலக்ட் பண்ணி அவரை வந்து ரிஃபைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த மனுஷன் வெளில வந்து கேள்வி கேட்பானா, யாரா நீ அப்படின்னு கேட்குறான். அதான் லின்ஃபங் சொல்கிறான், உன் வாழ்வையும் சாவையும் முடிவு பண்ணுறோண்டா நான் சொல்லிட்டு வச்சு சரியான சம்பவம் பண்ணுறான். ஒழுங்காக எனக்கு அடி பண்ணிஞ்ச அப்படின்னா உயிரோடு இருக்கலாம், எப்படி வசதி அப்படின்னு உடனே அவர் டோட்டல் சரண்டர், ஐயா நான் சரண்டர் ஆகிடுறேன், இந்தாங்க இந்த புக்கு வச்சுக்கோங்க, இதில் வந்து காட் ஓப்பன் எப்படி செய்யணும்னு இருக்குது அப்படின்னு உடனே லின்ஃபங் என்ன சொல்கிறான்னா, சரியான நேரம் வரும்போது நான் உன்னை ரிலீஸ் பண்ணுறேன், கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறான். ஆனால் காட் சீனியர் என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு உன்னுடைய சோல் பவர் வந்து இப்போதைக்கு பத்தாது, முதல்ல சோல் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ அப்படின்னு உடனே அந்த வேலையில் இறங்க ஆரம்பிக்கிறான்.
இவன் பண்ற சம்பவத்த பார்த்து இவனோட அங்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடி போறாருங்க. ஆக்சுவலா அவன் என்ன பண்றான், அந்த ஹெவன்லி தண்டர் இருக்கும் இல்லையா, அத பயன்படுத்தி இவனுடைய பாடி அண்ட் சோல் 2த்தையுமே ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இருக்கான். அந்த மனுஷனுக்கு ஒண்ணும் புரியல. அவரு பார்க்குறாரு, என்னடா 2 லின்ஃபங்க இருக்கான் அப்படிங்கிற மாரி பார்க்குறாரு. அவன் ஒரு சோல் பாடி ஃபார்ம் பண்ணுவான்ல, ஓ சோல ரிஃபைன் பண்றான் போல தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்னன்னா, ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல கூட இதெல்லாம் பண்ண மாட்டானுங்களா எவனும், இந்த பையன் எப்படா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறான் மனுஷன். இப்போ இந்த ஹெவன்லி தண்டர் அப்படிங்கிறத பயன்படுத்தி இவனோட பாடி அண்ட் சோல் 2த்தையுமே இவன் வந்து ஸ்ட்ராங் ஆக்கிட்டாங்க. அதான் வந்து இந்த காட் சீனர் கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிறத சொல்றாங்க. இவனுமே என்ன சொல்றான், இவனோட ஸ்ட்ரென்த் வந்து 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சான். சாதாரணமாகவே ஆடுன்னு ஆடுவான். இதுக்கு மேலே என்ன பண்ண போறான்னு தெரியல. லின்ஃபங் அடுத்து என்ன பண்ணுறான், அந்த ஃபர்னஸை வெளியில் எடுக்கிறான். ஒரு டிராகன் பாடி கொண்டு வந்தால அதை வந்து பீஸாக கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பறவை, ஐயா இந்த ஒரு மீட்டை நான் சாப்பிட்டேன் அப்படின்னா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு மீட்டை முழுங்கிடுச்சு. முழுங்கினதுக்கப்புறம் அது பவரை வந்து இதால் ஹேண்டில் பண்ண முடியல. ஐயோ எரியுதே மாஸ்டர் என்னை காப்பாற்றுங்கன்னு கத்துது. இவனுமே போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றி விடுறான். என்ன சொல்கிறான்னா, முட்டாளே அது வந்து காட் லெவலில் இருக்குது, நீ வந்து டிரான்செண்டன்ட் ரெல்மில் தான் இருக்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் அதை சாப்பிடுவ நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். அதை அந்த ஃபர்னஸ்குள்ளே போட்டு காப்பாற்றி விடுறான். அப்பாடா தப்பிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அது முழிச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்து சரி இதுவாது முடிஞ்சு போச்சேன்னு பார்த்தா அடுத்த தொல்லை, இவனுக்குள்ள டிராகன் இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணுது, மீதி இருக்க மீட் பீசஸ் எல்லாம் தின்றுமா. இவன் கத்துறான், நீ தூங்கிட்டு தானே இருந்த, எப்போ எந்திரிச்சு வந்த அப்படின்னு கேட்குறான். அது என்ன சொல்லுது, இல்லை ஏன்ஷியன்ட் டிராகன் இருக்கிற மாதிரி தோணுச்சு, அதனால தான் வெளில வந்து என்னன்னு பார்க்கலான்னு வந்தேன் அப்படிங்குது. எப்பா இருக்கிற ஒரு பீஸை அது விட்டு போ அப்படின்னு கத்துறான். சரி ரொம்ப திட்டாத, அடுத்து ஏதாவது நல்லதாக கிடைச்சா சொல்லி அனுப்புன்னு சொல்லிட்டு மறுபடியும் அது உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. உங்களை வச்சு என்னால் சமாளிக்க முடியலடா அப்படிங்கிற மாதிரியே எடுத்து பார்த்தா ஒரு பீஸ் தாங்க மிச்சம் இருக்கு. நல்ல வேலை இதாவது மிச்சமாச்சே, இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான் அவன். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டீமன் அபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்ம ஆட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீமன்ஸ் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களால் வந்து சமாளிக்க முடியலங்க, சீக்கிரம் லின்ஃபங்கை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு நம்ம ஆன்செஸ்டர். இங்கே லின்ஃபங் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வெப்பன் அப்படிங்கிறத செய்ய முடியுமோ செஞ்சிருக்கான். அதுக்கப்புறமா இந்த இடத்த சுற்றி ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறத போடுறான். ஸோ ஃபியூச்சரில் ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் வந்தால் கூட இவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், இவங்க தாத்தாக்கு ஒரு கத்தி, இவங்க அங்கிளுக்கு ஒரு கத்தி அப்படிங்கிறத எடுத்து கொடுக்குறான். அதுக்கப்புறம் நம்ம பறவை இருக்கே எனக்கு அப்படின்னு வந்து நிற்கிது, உனக்கு தான் வச்சிருக்கேன் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அதுக்குமே எடுத்து கொடுக்குறான்ப்பா. இப்போ இவனுக்கு அந்த மெசேஜ் வருது, இந்த மாதிரி டீமன் அபிஸ்ல பிரச்சனையா இருக்கு, சீக்கிரம் வா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒரு பறவை மேலே ஏறி இவன் கிளம்பி போறான். அங்கே அவங்க டீமன்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங் தாங்க, அந்த அளவுக்கு வீக்லாம் கிடையாது. ஆனால் அங்கே இருக்க அந்த டீமன் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ட் காட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லெவலில் இருக்க கிட்டத்தட்ட காட் லெவல். ஸோ இது கூட சண்டை போடுற அளவுக்கு இவங்க ஸ்ட்ராங் கிடையாது, இவங்களால சமாளிக்க முடியாது. லின்ஃபங்கால கூட சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அவன் வந்தால் தான் தெரியும். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பாய்.